ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அவங்க தாங்க சமைக்கிறாங்க. என்னடா அண்ணனை சமைக்க விடுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் அவங்க தாங்க செய்வாங்க. அவங்க நல்லா செய்வாங்கங்க. ஒரு கைப்பக்குவன்னு இருக்குல்ல, அதில் அவங்க நல்லா செய்வாங்க. நான் சுமாராக தாங்க செய்வேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். குக்கரில் வச்சா எங்களுக்கு பிடிக்காதுங்க, ஒரு மாதிரி இதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சட்டியில் தாங்க நாங்கள் வைப்போம். அதனால் சட்டியில் வச்சு தாங்க தம் போட போகிறோம் பன்னீர் பிரியாணி. வாங்க போய் பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு என்னென்னடா நிறையா ஊற்றுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எண்ணெய் எடுக்கிறதா நிறையா தெரியும், ஆனால் கம்மியாக தாங்க ஊற்றணும். அடுத்ததான் அந்த பிரியாணி இலெல்லாம் இருக்குல்லங்க, பட்டை கிராம்பு அதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. அதை போட்டு நல்லா தாளிக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் போட்டு நல்லா கிண்டி விடணுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், தக்காளி போடணுங்க. தக்காளி போட்டுட்டு அப்புறம் அந்த வெங்காயம் இஞ்சிலாம் இருக்குல்லங்க, அதையும் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி தாங்க போட போகிறோம். என்ன பொடினா பிரியாணி மசாலா இருக்குல்லங்க, அதை போட்டுக்கணுங்க. அந்த ராக்போர்ட் பிரியாணி மசாலாங்க, இது திண்டுக்கல்லையே நல்லா ஃபேமஸுங்க. இந்த பிரியாணி மசாலா போட்டால் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக போட்டால் கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. அப்புறம் உப்பு எடுத்து போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இதாங்க அந்த பன்னீருங்க. இப்போ தான் கட் பண்ண போகிறோம். வாங்க போய் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணணுங்க. அழகாக இருக்குங்க. என்னமோ ஆட்டு ரத்தமாக ஈரலாம் அந்த எப்படி கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா நெல்லுன்னு இருக்குங்க. அழகாக கட் பண்ணிவிட்டு, எனக்கு இது கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. தம்பி நானும் அம்மா நான் கட் பண்ணுறேம்மா நீ கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் எங்கேயோ வெளியே போயிட்டனால நான் தாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா அம்மா நான் தாம்மா கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கட் பண்ணுவாங்க. தம்பி வரங்குள்ளார நம்ம பன்னீரை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. அப்போனா தான் ஆட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளார ஆட் பன்னீரை ஆட் பண்ணதுக்கப்புறங்க நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. தண்ணியை நான் ஒரு உலக்குக்கு 2 உலக்கு டம்ளர் தண்ணி ஊற்றுனேங்க. நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதி வந்தோடனே இந்த மல்லித்தலையை அதில் தூவிடணுங்க. நாங்கள் லாஸ்ட்டாக தாங்க மல்லித்தலையெல்லாம் நாங்கள் போடுவோம். பாருங்களேன், நல்லா நுரக்கட்டணும். நுரக்கட்டி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமேல் தாங்க நம்ம டேஸ்ட்டு பார்க்குறாங்க செஃப்பு. எப்படி சமைக்கிறாரோ அந்தளவுக்கு சாப்பாட்டையும் நல்லா குறை சொல்லுவாருங்க. எவ்வளோதான் பார்த்து சமைச்சாலும் நல்லா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. அதனால் அவங்களே சமைக்கிறாங்க பாருங்களேன். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே தம் தாங்க போடணும். பாருங்களேன், தம் போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணக்கப்புறம் கல் எடுத்து நாங்கள் இந்த மாதிரி தாங்க தம் போடுவோம். எடுத்து பார்க்குறாங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் இஞ்சணுங்க. நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் 5 நிமிஷம் கிழிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.